எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் கூட கொஞ்சம் பேசலான்னு என்னோட முதல் பதிவு இது. இன்னைக்கு விவசாயிகளோட போராட்டம் 50வது நாளை நோக்கி போயிட்டு இருக்கு. 2017 மாணவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினாங்க, வெற்றி பெற்றாங்க. இந்தியா முழுக்க போராட்டங்கள் அதிகமாகிட்டு தான் இருக்கு. ஆனால் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மிங்க. போராடிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னைக்கு நாளைக்கும் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒற்றுமை சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் இந்த போராட்டத்தில் மட்டும்தான் ஒற்றுமையாக சேர்றாங்க, மற்ற நேரத்தில் ஒற்றுமை கூடுறது இல்லை. இதுதாங்க நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸ். ஒரு பொருள் விலை ஏறுதுன்னா அதுக்கு காரணம் அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ இல்லைங்க, தொழில் அதிபர்களும் பணக்கார முதலைகளும் தாங்க காரணம். இது பொருட்களை பதுக்கிறதுனால தான் விலை ஏறுது. இந்த பொருள் ஏறுதுங்கும் போது நம்ம அந்த பொருளை எல்லாருமே சேர்ந்து நிராகரித்தோம்னா வாங்காமல் விட்டுருணும். எக்ஸாம்பிள், வெங்காயம் விலை ஏறுது, 10 ரூபா ஏறுதுனோன்னா நம்ம 2 கிலோ சேர்த்து வாங்குகிறோம். அதுதான் தவறு. நம்ம வாங்குறது தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு குறைச்சிக்கணும். பதுக்கிறவன் எவ்வளோ நாளைக்கு பதுக்கி வைக்க முடியும்? வெளியில் சந்தைக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். தானாக விலைவாசி குறையும். அதனால் நம்ம ஒற்றுமையாக இருந்து, விலைவாசியாக இருக்கட்டும் எல்லாமே மக்கள் கையில் இருக்குது. மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் எதை வேணாலும், எவ்வளோ பெரிய சக்தியை எதிர்த்து போராட முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும். அதனால் நம்மளோட ஒற்றுமையை நம்ம இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள்கள், விலைவாசி ஒரு பொருள் ஏறுறது இறங்குறது நம்ம கையில் இருக்குதுங்க. தங்கம் வரலாறு காணாத விலைக்கு போகுது. அதை நம்ம வாங்கி வாங்கி பதுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பணக்கார முதலைகள், கருப்பு பணத்துக்காக அவங்க நகையை வாங்குறாங்க. நம்ம இல்லாதவங்களும் தங்கத்தை ஏறி போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஏறுது. கொஞ்ச நாளைக்கு வாங்காமல் விட்டு பார்த்தோம்னா தானாக குறையுங்க. இதுதாங்க கான்செப்ட். வணக்கம்.